2019 மும்முனை போட்டி தான். திமுக, அதிமுக, சீமான். அதாவது என்டிஏ, இந்த இந்தியா, சீமான். அப்போ திடுக்குன்னு ஒருத்தர் வர்றாரு உள்ளக. டார்ச் எடுக்கிறாரு, டிவியை உடைக்கிறாரு, ஆயின்றாரு, உயின்றாரு. அவர் கூட்டின கூட்டம்லாம் அப்போ பார்த்தீங்கல்ல, இதே தான் விஜய் மாதிரி தான். அப்போ அவர் வந்து ஆனால் அவர் அங்கங்கே போய் காலேஜில் பேசுவார், அது பேசுவார், எல்லாம் பண்ணார். 4% ஓட்டு யாருக்கு உள்ள வேண்டியது? சீமான் அவர்களுக்கு. அதை தான் அவரும் சொல்கிறாரு. நான் ஒன்றும் போது படக்குன்னு இவரை கொண்டு வந்து இறக்குனாங்க, பண்ணாங்க. சேம் இப்போ என்டிஏ, டிஎம்கே, சீமான். கரெக்டா? 4வது இப்போ யார் வந்துட்டா? விஜய். 20%னே வச்சுக்கோங்க. யார் ஓட்டு அடிப்படும்? மெயினாக சீமான் அடிப்படும்ல. அப்போ அந்த இதை வந்து இவர் அட்டாக் பண்ணுறது மூலிமா தான் அந்த வாக்குகளை நிறுத்த முடியும். அட்டாக் பண்ணுறது சீமான் வந்து என்னடா இது விஜயை போட்டு இவ்வளோ திட்டுறாரு, திமுகவை தான் இவ்வளோ சீமான் வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது, கட்சி தான் விமர்சிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து இப்போ விஜயை போட்டு இவ்வளோ கடுமையாக விமர்சனம், ஆளுங்கட்சியும் பொறுமையில் திட்டுறாரு. நீங்கள் போன வாரம்லாம் யார் தூக்கிட்டு சுமந்தீங்க? செங்கோட்டையனையும் டிடிவியும் தூக்கிட்டு சுமந்தீங்க. நான் சொன்னேன், இந்த பேட்டரி 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 13ஆம் தேதி பேட்டரி சார்ஜ் போயிடும், அடுத்து விஜய் தூக்கிட்டு சுமப்பாங்கன்னு. அப்போது விஜய் சீசன் வந்தோடனே சீமானு விஜயை போட்டு அடிக்கிறார். இப்போ விஜய் சீசன் முடியுது, இல்லை வேறு ஏதாவது டிஎம்கேல இதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிப்பார். ஆனால் மெயினாக சீமானுடைய இது என்னென்னா, அது டிஎம்கே அசைன்மெண்ட்லாம் கிடையாது. சீமானு அந்த மாதிரிலாம் கிடையாது. சீமானுடைய இது பர்சனலாகவே தாவேக்காவை வந்து அட்டாக் பண்ணி விஜய் ஒன்றும் இல்லை அப்படின்னு இது பண்ணாதான் விஜய் ரசிகரில் சிந்திக்கிறவங்க கூட ஓட்டை வந்து சீமானுக்கு போடுவோம், விஜய்க்கு போட மாட்டோம். எம்ஜிஆர் எப்படி? எம்ஜிஆர் வந்து என்னதான் எம்ஜிஆர் ரசித்த ரசிகர்கள் திமுகவில் இருந்தாலும் எம்ஜிஆர் வெளியே போன பிறகு அவன் எம்ஜிஆர் கூட போகலையே. எம்ஜிஆரை ரசிக்கிறேன், ஆனால் அரசியல்னு வரும்போது கலைஞர் தான் நின்னான்ல, அந்த தன்மை வந்து அதை தான், அந்த பாயிண்ட்டை தான் சீமான் தொடுறாரு.